நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஈரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 கல்வி ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் நீண்ட ஆண்டுகளாக பணியாற்றி அதே சமயம் மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சு கல்வியில் பின்தங்கி இருக்கிற அல்லது கல்வியை நல்லா படிக்க முடிஞ்சு பொருளாதார ரீதியாக அதை எதிர்கொள்ள முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கல்வி வழங்குறதுக்காக களப்பணி செய்து கொண்டிருக்கிற சுஜித்குமார், உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதே போல் இராணுவம் சார்ந்த படிப்புகளில் சேருவதற்கு, இராணுவம் சார்ந்த பணிகளில் சேருவதற்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் தயார் செய்து நாட்டுக்கு சேவை செய்கிற ஒரு களத்தில் கொண்டு போய் இறக்கிற ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிற ஈசன் நம்மோடு கோவை அரங்கில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த ஆண்டு ஈசன் பங்கேற்கிற ஒரு முதல் நிகழ்ச்சி. கடந்த ஆண்டுமே அவரை வச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். இந்த ஆண்டும் அவர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். ஈசன், சொல்லுங்கள், இந்த இராணுவத்திற்கு ஆள் சேர்க்குற அந்த பயிற்சி கொடுக்குற அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கீங்க. கடந்த ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தின் போது, கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தின் போது உங்களுடைய குழுவோடு நீங்கள் மிகப்பெரிய பணிகளெல்லாம் செஞ்சுருந்தீங்க. அதற்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தோம். இராணுவத்திற்கு சேருவதற்கு இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவிற்கு இப்போது விருப்ப ஆர்வம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது இராணுவம் எடுத்துட்டிங்கன்னா, இராணுவம் மட்டும் இல்லை, பொதுவாக கவர்மெண்ட் சர்வீசஸ் மேலே இப்போ திடீர்னு ஒரு ஈடுபாடு வந்திருக்கு இளைஞர்களுக்கு. அதற்கு காரணம் என்னன்றது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். அங்கே உட்காந்துருக்க என்னோடய குட் ஃப்ரெண்ட் சுஜித்குமார் சொல்லுவார் ஏன்னு. பட் கம்பேரிட்டிவாக கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு அவேர்னஸ் கம்மி. ஏன்னா ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எப்படி ஆகணும்னு ஒரு கிராஜுவேட்டுக்கு தெரியும். அதே கிராஜுவேட் ஒரு டிஃபென்ஸ் சர்வீசஸில் பெரிய ஒரு உயர் அதிகாரி குரூப் 1 சர்வீசஸ்க்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ கம்பேரிட்டிவாக கவர்மெண்ட் சர்வீசஸில் கம்பேரிட்டிவாக டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு கண்டிப்பாக இன்னும் அவேர்னஸ் நம்ம இன்னும் நிறையா பண்ணணும். சுஜித், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஈசன் சொன்னது மாதிரி என்னென்னா, மற்ற பணிகளுக்கு, அரசு பணிகளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இராணுவம் அந்த மாதிரி தேசத்தோட ஒரு நலம் சார்ந்து ஒரு தன்னலமற்று பணியாற்றக்கூடிய அந்த விஷயங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஈசன் சொன்ன மாதிரி முன்னாடி கம்மியாக இருந்தது இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் ஈசன் மட்டும் அவங்க அகாடமி மூலமாகவே ஒரு 300 ஆஃபீஸர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இது ஏன் அவேர்னஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவம் அப்படின்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் நான் சுட போகிற வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பல பேர். இப்போ ஈசன்கிட்ட நீங்கள் பேசும்போது சொல்லுவார், எத்தனை டைப் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஒரு கிராஜுவேட், ஒரு போஸ்ட் கிராஜுவேட், ஈவன் டாக்டரேட் முடித்தவங்க கூட அங்கே போய் இருக்க முடியுன்றதுக்கு அத்தனை ஸ்கோப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம பெருசாக இதை பற்றி பேசலை. ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியரிங், ஐடி இதை பற்றியே நம்ம நிறையா பேசியிருக்கோமே தவிர டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் சார்ந்த துறைகளில் வேலைவாய்ப்பு இருக்கிறது நம்ம பெருசாக பேசலை. அதை நம்ம நிறைய பேச ஆரம்பித்தோம். அதுமாதிரி கல்வி நிகழ்ச்சிகள் அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக விழிப்புணர்வு வரும். ஒன்றும் இல்லை, ஈசன் எங்கள் ஃபவுண்டேஷனில் பேசினார், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 300 பசங்கிட்ட பேசினார். கிட்டத்தட்ட 27 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போது. ஏன்னா அது ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது தான் இப்படிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கே, ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பீப்புள் ஆட்டோமேட்டிக்லி கம் ஃபார்வர்ட். அது நம்ம கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆப்ஷன் நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஈசனை ஒரு முக்கியமான விருந்தினராக நம்ம இது பண்ணுறோம். ஈசன், சொல்லுங்கள், ஒரு இராணுவம் சார்ந்த ஒரு பணிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எந்த வயசில் அதுக்கு தயாராகணும்? இராணுவம் சார்ந்த பணிக்கு போகிறவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே போகலாம். பட் ஆனால் நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு சிப்பாயாக போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயே கிராஜுவேஷன் கொடுத்து ஆஃபீஸராக பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக அதிகாரிகள் போகணுன்றது தான் எங்களோட நோக்கம். நம்ம சுஜித்குமார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஒரு 233 அதிகாரிகள் தயாரிச்சிருக்கோம். அவ்வளோ பேரும் இன்றைக்கி குரூப் 1 சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு நிகரான ஒரு பதவியில் இருக்காங்க. ஸோ அதுக்கு 12வது படித்திருந்தால் போதும். ஆனால் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அது அங்கே தான் கொஞ்சம் நம்ம கேப் ஆகுது. பட் அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி அந்த பர்சனாலிட்டி இருக்க பசங்க கிடைச்சா போதும். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அருமையான பசங்க இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் நிறையா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பேசிகிட்டு இருக்கோம். காரணம் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் அதிகாரிகள் ஆகலாம். ஸோ 12வதுலேருந்தே ஒருவர் போகலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எல்லா கிராஜுவேட்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. அதிகப்படியான ஒரு அதிகாரி ஆகணுன்னா 27 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து இராணுவம் சார்ந்த விஷயங்களை பேசலாம். அதற்கு முன்னதாக
ஃபேஸ்புக்கில் வந்து சண்முகம் கண்ணன் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. ஹாய் சார், how is the scope for civil engineering? In your discussion, I never heard about civil engineering. What is the specialization can be done in PG and where we can do it? அப்படின்னு கேட்டிருக்காரு. சிவில் இன்ஜினியரிங் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆக்சுவலாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது இந்த எவர்கிரீன் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த 6 கோர்ஸில் வந்து இந்த இசிஇ ட்ரிபிள் சர்க்யூட் பிரான்ச்சஸ் தவிர நீங்கள் கோர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் வந்து என்ன ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தாலும் இந்த கோர்ஸுக்கான மோகம் வந்து குறையவே கிடையாது. ரைட், ஸ்பெஷலி எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸோடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக தேவைப்படுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு இந்தியா நீங்கள் ஆஸ் அ கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் ஜாஸ்தி நடந்துகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கான சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான ஸ்கோப் வந்து மிகவும் ஜாஸ்தி. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே நாங்கள் கோர்ஸ் கெரியர் கவுன்சிலிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், பொம்பளை பிள்ளைங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க முடியாது சார், வெயிலில் போய் நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதேமாதிரி தான் எப்படி இப்போ டிஃபென்ஸ்னால் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் நான் சுடணும்னு நினைக்கிறோமோ, சிவில் இன்ஜினியரிங்னா நான் வெயிலில் போய் நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் எத்தனோ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது, நீங்கள் டிசைன் பண்ணலாம், ஆர்கிடெக்சருக்குள்ள லைனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த படிப்பில் ஈடுபாடு இருந்தால் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் அவைலபிள் இன் பிளென்டி. மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் சொந்தமாக நீங்களே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு வந்து சிவில் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. மேல் படிப்பு நீங்கள் ஐஐடியில் ஆரம்பித்து நீங்கள் எம்இ படிக்கலாம், அப்ராட் போய் எம்எஸ்ல நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டவுன் பிளானிங்லேருந்து அந்த மாதிரி லைனில் நீங்கள் படிக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோர்சஸ் இருக்குது இன் பிஜி அலோன் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து நிறையா பிஜி படிக்கலாம். அடுத்தபடியாக விஷால் பெங்களூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் விஷால், உங்களுடைய சந்தேகம் என்ன? குட் ஆஃப்டர்நூன் சார், நான் பெங்களூர் விஷால் பேசுகிறேன். சொல்லுங்கள். சார் நான் ஆக்சுவலி நான் செகண்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன் சார். நான் முடிக்க போகிறேன் செகண்ட் இயர். ஓகே. ஸோ எனக்கு வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்த இயர்ல எப்போ இருக்குதுன்னு தெரியும் சார், தேர்ட் இயரில். ஓகே. ப்ளஸ் அதுக்கு இன்னொன்று அதுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கோச்சிங் போகிறது மஸ்ட்டா இல்லை நாம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அது தெரிஞ்சுக்கலாம் சார். தட்ஸ் ஆல் சார். ஓகே. சுஜித் அகிலா செகண்ட் இயர் படிக்கிறாரு. எஸ்எஸ்பி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கோச்சிங் இதெல்லாம் போக வேண்டியது அவசியமா இல்லை அவராக ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை, இது 2 கேட்டகரியில் இருக்குது. இப்போ ஒரு எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங்கு போகணும் அவசியமா அப்படின்னு கேட்டால் இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். எனக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது, எனக்கு தேவையான கரிக்குலம் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னும் போது நான் தனியாகவே படிச்சுக்கலாம். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம முன்னாடி வந்து சார் ஒரு நாள் பேசும்போது சொன்னார், கோச்சிங் கிளாஸில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எதை நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப தெளிவாக. நீ எதை படிக்கணுன்றதை விட எதை நீ வந்து படிக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நீ எப்படி ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. அந்த டிசிப்ளின் இவருக்கு இருந்துச்சுன்னா இவர் கோச்சிங் கிளாஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறேன்னா கோச்சிங் கிளாஸ் போனால் தான் இது மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. தட்ஸ் அ மித். எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, சொந்த முயற்சியிலே தாராளமாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு லேக் ஆஃப் டிசிப்ளின் இருக்கும்போது அவர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை, அங்கே போனால் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கும் போது தாராளமாக கோச்சிங்க்கு போகலாம். ஓகே. இப்போ ஈசன்ட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கலாம். ஈசன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த இராணுவத்தை தன்னுடைய இராணுவ பணியை தன்னுடைய இலக்காக வச்சிருக்கிற ஒருத்தர், இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முப்படை பிரிவுகள் இருக்குது, ஒவ்வொரு துறை சார்ந்த, இப்போ எனக்கு நேவியில் ரொம்ப, நீங்களே முன்னாள் கடற்படை அதிகாரி தான், அந்த அடிப்படையில் இப்போ நேவி என்னுடைய இலக்குன்னா இது சார்ந்த விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? இந்த 3 விதமான படைகளுக்குமே சொல்லுங்கள். என்னோடது வந்து இப்போ நேவி, ஆர்மி அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, இந்த கேட்டகரியில் ஒவ்வொரு இதை பற்றியும் தெரிஞ்சு விவரங்களை எங்கே தெரிஞ்சுக்கலாம்? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 3 கிடையாது, 4 விதமான பிரிவுகள் இருக்குது. இது தரைப்படை இந்தியன் ஆர்மி, கடற்படை இந்தியன் நேவி, கடலோர காவல்படை இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதுக்கப்புறம் விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது 4மே வந்து ஒரே டிஃபென்ஸ் கீழே தான் வருது. அதே மாதிரி இதோட செலெக்ஷன் ப்ராசஸும் ஒரே மாதிரி தான். எப்படி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி சிவில் சர்வீசஸ்க்கெல்லாம் யூபிஎஸ்சி செலெக்ஷன் ப்ராசஸோ, இதுக்கு நான் இந்த 4க்குமே வந்து எஸ்எஸ்பி தான் செலெக்ஷன் ப்ராசஸ். பட் அது வேறு வேறு பேர்களில் அவங்க இந்த எக்ஸாமை நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க, கோஸ்ட் கார்டில் ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு, ஃபைனல் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்தந்த ஃபோர்ஸோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து அது எவ்வளோ தூரம் தெளிவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் ஆர்மி வெப்சைட் வந்து முன்னாடி ஆர்மி வெப்சைட் நான் அப்ளை பண்ணப்போ ஆர்மி வெப்சைட்டில் ஒரு லிங்காக இருந்தது, ஹவு டு ஜாயின் இந்தியன் ஆர்மி. இப்போ தனியாகவே ஜாயின் இந்தியன் ஆர்மின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு லோட் ஆகிட்டுருக்கு அந்த சர்வர். ஸோ அதனால் ஒவ்வொரு பிரிவுக்கும் அந்தந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாங்கன்னா எப்போ அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ்,
எந்த டேட்டில் அப்ளிகேஷன் வரும்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கான இணையதளங்களை பற்றி நம்ம போடுற அந்த விஷுவலில் கூட அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நேயர்கள் அதை பார்த்துக்கலாம். இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு விருப்பமுள்ள நேயர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கேள்விகளை தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். நம்ம சுஜித், இப்போது ரிசல்ட் நேற்று வந்தது, பெரிய வழக்கம் போல் இருந்த பல விஷயங்கள் இந்த அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களை பற்றி முதற்கட்ட கருத்தாகவே உங்கள்கிட்ட நான் அதை பற்றி பேசியிருக்கணும், இருந்தாலும் நிகழ்ச்சிகளை நம்ம நேரடியாக போயிட்டோம். இந்த மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன்று நான் எதிர்பார்க்காத மாற்றம், வரவேற்கத்தக்க மாற்றம். ஏன்னா இது ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்ன்னுவாங்க இல்லையா. அப்பா ஃபார் த ஃபஸ்ட் டைம் டிவியில் இந்த லட்டு கொடுக்குற ஃபோட்டோ, சாக்லேட் கொடுக்குற ஃபோட்டோ, நான் டாக்டராகி நாட்டை காப்பாற்றுவேன் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்ததே ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க முயற்சி அது ஒன்று. ரைட். இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட். ஏன்னா அந்த மார்க்கை மட்டுமே வச்சு நிறைய ஸ்கூல்ஸ் அட்வர்டைஸ் பண்ணி, அதாவது எங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கணும்னா 10th 490 மார்க் மேலே இருந்தால் தான் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பல ஸ்கூல்ஸ் இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பண்ண தான் போகிறாங்க. பட் என்னன்னா எங்கள் இதில் தான் ஸ்டேட் ரேங்க் இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள், ஆனால் அதுக்கான ஊடக வெளிச்சம் கிடைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி, கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. தேர்ச்சி விழுக்காடும் ஜாஸ்தியாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 5 வருஷம் இல்லாத அளவுக்கு தேர்ச்சி விழுக்காடும் ஜாஸ்தியாக இருக்குது. அது எதை பிரதிபலிக்குதுன்னு எனக்கு அது கரெக்டாக சொல்ல இன்னும் வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ்ன்றது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். பட் இது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமோடைய ஸ்டாண்டர்டை உயர்த்தி காட்டுதா அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஆன்சர் நோன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் நம்ம மார்க்கை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்தபடியாக ராஜேந்திரன் வேலூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் ராஜேந்திரன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இது என் பையன் +2 முடிச்சிருக்கேன் சார். ஓகே. இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிப்புக்காக எந்த காலேஜில் சேர்ந்துட்டு இருக்கோம், அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கு? இந்த ONGC அந்த மாதிரி பெட்ரோலியம் இதில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எல்லாம் அந்த மாதிரி படிச்ச வேலைக்கு ஜாப் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இது இருக்குது, ஸ்கோப் இருக்குதுன்றத பத்தி கேட்கணும் சார். ரெண்டாவது, என் பையன் அது ஒன்றும் இல்லாம மாற்று எஜுகேஷன் படிப்புக்காக NDAக்கு அப்ளை பண்ணியிருக்கான், அதான் ஆர்மி டிஃபென்ஸுக்கு. ஓகே. அது ஈஸ்வரன் சார் சொன்ன மாதிரி அதுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பை தி வே, இது கிடைக்காத பட்சத்தில் போஸ்ட் இந்த பெட்ரோலியம் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் சார். நிச்சயமா நம்ம ரெண்டுத்துல முதல்ல நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தேசத்தை எல்லையிலிருந்து பாதுகாத்துக்க ஆர்மி கொடுப்போம். ஈசன், அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற ஆலோசனை என்ன? இது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு தனியாக டிஃபென்ஸில் வாய்ப்புகள் கிடையாது. பட் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி +2ல டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமுக்கு அவர் அப்ளை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் அவர் சொன்னார். என்னன்னா ஆர்மிலையும் நேவிலையும் அங்கேயே BE கொடுக்குறாங்க. எப்படி ப்ரைவேட் காலேஜஸில் இன்ஜினியரிங் படிக்கலாமோ, ஸோ அது மாதிரி அங்கேயே அவங்க BE 4 வருஷம் முடிச்சுட்டு அங்கே ஆஃபீஸர் ஆகலாம். இதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டாம், இது கிடைக்குமா கிடைக்காதான்னு. பிகாஸ் ஏன்னா அதுக்கு வயது வரம்பு 16 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் மினிமம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு +2 முடித்த பையனுக்கு மினிமம் 2.5 இயர்ஸ். இந்த 2.5 இயர்ஸில் ஒரு வருஷத்துக்கு ஆர்மி 2 முறை, நேவி 2 முறை. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அட்டம்ப்ட் இருக்குது. 8ல் 6வது அவன் போடானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவன் ஏதோ ஒரு காலேஜில் அவனோட விருப்பத்துக்குள்ள ஒரு பிரான்ச்சை எடுத்துகிட்டு இதை பேரலலாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி கிடச்சதுன்னா இந்த காலேஜிலேருந்து டிசி வாங்கிட்டு போய் ஆர்மியோ ஒரு நேவியில் ஜாயின் பண்ணலாம். பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொதுவாக என்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஐ திங்க் சுஜித் குமார் வில் பி ஏபிள் டு. நிச்சயமாக சுஜித் அந்த விஷயத்தை விளக்குவார். ஆக்சுவலாக ஆர்மி இன் கேஸ் கிடைக்கலன்னா ஆர்மியே அவர் கிடைக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இல்லை, ஈசனோட ஃப்ரெண்டு ஒரு முறை சொன்னார், ஆர்மி அப்படின்னு வரும்போது அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்போதுமே பேக்கப் ஆப்ஷனை எதுவுமே வச்சுக்காதீங்கன்றாங்க. ஏன்னா என்னோட உச்சக்கட்ட இலக்கு ஆர்மிக்கு தான் போகணும், அது இல்லைன்னா நான் வேற ஏதாவது படிப்பேன் அப்படின்ற ஃபோக்கஸ் இருந்தாலே உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் போய்டும் அப்படின்னாரு. அது ஒரு பிரில்லியன்ட் பாயிண்ட். அதாவது நம்ம நார்மலாக சொல்லுவோம் பிளான் A இருந்தால் பிளான் B வச்சுக்கணும் அப்படின்னு. பட் ஆர்மி டிஃபென்ஸ்குள்ளே போனோம்னா மட்டும் ஒரே பிளான் A தான், பிளான் B கிடையாது அப்படின்னாரு. பாராசூட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோதான் கிடையாது. அதனால இந்த தம்பி ஆர்மிக்குள்ளே போகணும் அப்படின்னா இப்போதைக்கு பெட்ரோகெமிக்கல் பற்றி யோசிக்காதீங்க. பட் பெட்ரோகெமிக்கல் எப்படின்னா ஸ்பெஷலைஸ் கோர்ஸ். ஓகே, நீங்கள் எல்லா காலேஜ்லேயும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு எண்ணிடலாம். ஒன்லி ரிஸ்க் என்ன அப்படின்னா நார்மலாக இது மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் எடுக்கிறவங்க எதுக்காக அது எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா அந்த கோர்ஸை பற்றி அப்படின்னா அது ஆன்சர் இஸ் நோ. ஓகே, 10ல் 8 பேருக்கு அந்த கோர்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியாது.
இது வந்து ஒரு புது வகையான கோர்ஸாக இருக்குது. இப்போ இந்த மெக்கட்ரானிக்ஸ் இது மாதிரி சொல்கிறாங்களே, அது மாதிரி வந்து பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ்ட்ரீம்லி ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் நினச்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் ப்ராட் பேஸ்டாக வச்சுட்டு பிஜியை நேரோ பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அன்லஸ் அண்ட் அன்டில் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கேன் பெட்ரோகெமிக்கல் தான் எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். வெரி காம்படிட்டிவ். ரீசன் நம்பர் 1, சப்ளை வெர்சஸ் டிமாண்ட். நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இஸ் வெரி லிமிடெட். காலேஜஸும் ரொம்ப ரொம்ப லிமிடெட். அதனால் உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம் ஃபார் ஷுர். நிச்சயமாக. ஈசன், இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் எந்த வயசில் தயாராகணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டேன். அந்த விஷயத்தை சொன்னீங்க. டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஃபென்ஸ் அகாடமியில் சேர்றதுக்கான அடிப்படை தகுதி என்ன, அவங்க என்ன முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு என்ன பேசிக் க்ரைட்டீரியா என்ன அங்கே அட்மிஷனுக்கு? பொது டிஃபென்ஸ் அகாடமின்னு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்றது தான் அதோட பேர். அது வந்து பூனேயில் இருக்குது. அது வந்து 12வது படிச்சிருந்தால் போதும், என்டிஏ. ஸோ அது 12வது படிச்சிருந்தால் போதும். 12வது படித்ததுக்கப்புறம் என்டிஏ ரிட்டன் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணவங்க எஸ்எஸ்பிக்கு கூப்பிடுவாங்க. இதுக்கு வந்து இது சென்ட்ரல் போர்ட் சிலபஸ். இதில் வந்து சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் இருக்கனால இவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். 10வது 12வது 11வதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா 12வது படிக்கும்போதே இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்படி அது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க, நான் சொன்ன இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அதில் வந்து இது மாதிரி ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. இனிமேல் வரலாம். பட் இப்போதைக்கு டைரெக்டாகவே எஸ்எஸ்பிக்கு போகலாம். அது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் அவங்களோட கட் ஆஃப் வந்து 80% மேலே இருந்தால் கண்டிப்பாக கால் லெட்டர் வரும். 70% இருந்தாவே போதும், அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து காம்படிஷன் அதிகமாகிட்டனால 80, 85 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கால் லெட்டர் வருது. டைரெக்டாகவே இன்டர்வியூக்கு போகலாம். அப்படி இன்டர்வியூக்கு போனாங்கன்னா 4 வருஷம் பிஇ முடிச்சோன்னா ஆஃபீஸர் ஆயிடுவாங்க அங்கே. நிச்சயமாக ஈசன், நம்ம இன்னும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசலாம். நேயர்களும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க தயாராக இருக்கிறாங்க. அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஒரு கேள்வியை பார்த்துடலாம். அவங்க சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஐ டூ மை 12th in commerce with computer science group. Please tell me what are the opportunity for BCom corporate secretariatship in future? I can go to that course without any criteria. அதுக்கு போக முடியுமான்னு கேட்குறாங்க, வேறு எதுவும் இது இல்லாமல். இல்லை இப்போ அதாவது ஆர்ட்ஸில் வந்து இது வந்து எவர் கிரீன் கோர்ஸ் தான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப், ரைட்? இது நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்னே கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக படிக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி பேரோடைய கனவு, காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்களுடைய கனவு 70% சிஏவாக இருக்கும், 30% வந்து ஏசிஎஸ் முடிச்சு கம்பெனி கார்பரேட் செக்ரட்டரிஷிப் போகணுன்னு இருக்கும். ஸோ தாராளமாக படிக்கலாம். இட்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப பிளென்ட்டியாக இருக்குது இது மாதிரி கோர்ஸஸ். ஓகே, நிச்சயமாக உங்களுக்கு ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வியை பார்த்துடலாம். அதில் பூபதி ராஜசேகர் அப்படின்றவர், சார், ஐ கம்ப்ளீட்டட் எம்சிஏ டிகிரி, மை ஏஜ் 25, வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஃபார் மீ டு ஜாயின் இன் ஆர்மி? ஈசன், அவருக்கு ராணுவத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எம்சிஏ முடிச்சிருக்காரு, 25 வயசாக இருக்குது. அவர் வந்து எம்சிஏ டிகிரி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான். அவரோட யூஜியே போதும், சஃபிஷியன்ட் அவருக்கு டிஃபென்ஸ்க்கு போகிறதுக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுலேயும் கூப்பிடுவாங்க. இப்போ கூட கூப்பிட்ருக்காங்க. பட் அதில் எம்சிஏ இப்போ கேட்கல. இவர் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 25 ஆகிட்டனால இவர் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் இவருக்கு இருக்குது இதுக்கு. அதனால் இந்த 27 வயசு வரைக்கும் அவர் ட்ரை பண்ணலாம். அவருக்கு வந்து இப்போ நேவி எடுத்துட்டிங்கன்னா ஐடி பிரான்ச்னே ஒன்று இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து 25ஓட முடிஞ்சுது. ஸோ அவருக்கு இப்போது ஓப்பனிங் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கான வாய்ப்புகளை பற்றி சொன்னீங்க. அடுத்தபடியாக பாரதி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பாரதி, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பையன் ஆர்கியாலஜிஸ்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. 12th முடிச்சிருக்காரு. ஓகே. ஆர்கியாலஜிஸ்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை பற்றின விஷயம் எனக்கு பிளைண்டாகவே இருக்கு. எங்க காலேஜ் சேர்க்கறது, நல்ல ஹோப் இருக்கா அப்படின்றதுக்காக, அதை டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான். நிச்சயமா சுஜித், ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ஆர்கியாலஜி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரிஃபரன்ஸ் இஸ் அ கிரேட் ப்ரிஃபரன்ஸ். இவங்க அதாவது இது மாதிரி சந்தேகம் வந்து நீங்கள் ஒரு டிவி சேனலில் சொல்லக்கூடிய பதிலே கிடையாது. இது எப்படின்னா இவரோட உட்காந்து பேச வேணும், ரைட்? சில பேர் என்னென்னா ஆர்கியாலஜி, அன்றைக்கி இந்த நாட்டிக்கல் சயின்சஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம இருக்கும்போது நாட்டிக்கல் சயின்ஸ் கேட்டிருந்தாரு.
இது ஃபேன்சி டேர்ம்னால கேட்குறாங்களா இல்லை எனக்கு உண்மையாகவே இதில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு. இப்போ முன்னாடி வந்து ஆர்கியாலஜி படித்தவங்களாம் ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு அவங்களுடைய ரிசர்ச் ஸ்டடி வந்து ஆர்கியாலஜியில் படிக்கும்போது அதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த விஷயத்தை. இப்போ நான் லாயலாவில் நான் படிக்கும்போது என்னோட கப்பல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி படித்தவங்க வந்து ஆர்கியாலஜி லைனில் தான் ஷிஃப்ட் ஆகி மேல் படிப்பு அந்த சைட் போனாங்க. ரைட், ஸ்பெஷலைசேஷன். ஓகே, இது வந்து நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரைவேட் ஃபார்ம்லலாம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆர்கியாலஜிக்குள்ளே போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட்டாக இருப்பாங்க. அவருக்கு வந்து முழு ஈடுபாடு இருக்கும். இப்போ 12th இருக்கும் போதே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் விசிட்ஸ் பண்ணுவாங்க. பல விஷயம். இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பிரதீப் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து முழு நேரம் வெக்கன்சி எம்ப்ளாயி, பட் அதை விட இதுதான் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரைட், அது மாதிரி ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க மட்டும்தான் இது மாதிரியான துறைக்கு வந்து தேர்ந்தெடுத்து போவாங்க. ரைட், அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நல்ல கெரியர் கவுன்சிலரை மீட் பண்ணி எந்த அளவுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். வெறும் ஒரு யூஜி டிகிரியை வச்சுட்டு இவருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா அது ஆன்சர் இஸ் நோ. நிச்சயமா. அடுத்தபடியாக சென்னையிலேருந்து பாலகுமார் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் பாலகுமார், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், வந்து இப்போ பிகாம்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கிறாங்க. ஓகே, அக்கௌண்டிங், பிகாம் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குங்க. சிஏ படிக்கிறதுக்கு வந்து எது எடுக்கணும்னு சொல்லி. ஆக்சுவலாக சிஏ படிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன். சுஜித் அவர் இல்லை, சிஏ படிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அவருக்கு எதுவுமே ஸ்பெஷலைஸாக நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு காலேஜில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிகாம்னு ஒரு காமன் டிகிரி இருந்தது. இன்றைக்கி வந்து அதிலே ஒரு 10லேருந்து 15 கோர்ஸ் இருக்குது. எதுக்குன்னா உங்களுக்கு இன்டேக் ஜாஸ்தி எடுக்க முடியும். நீங்கள் அவங்க ஒரு டிகிரி சொல்லும் போது எல்லா காலேஜ்லேயும் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. பிகாம் ஜென்ரலுக்கு என்ன, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்க்கு என்னன்றது ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். இது எடுத்து பார்த்தீங்கனாலே என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது, 80% ஆஃப் த கோர்ஸ் வந்து அதே தான். 80% ஆஃப் த பேப்பர்ஸும் அதே தான். என்ன கோர்ஸ் நீங்கள் பேங்க் மேனேஜ்மெண்ட்னா அதோட அடிஷ்னலாக ஒரு 2-3 கோர்சஸ் உள்ளே வரும். ரெகுலர் பிகாமில் இருந்து ஒரு 2-3 கோர்ஸ் வெளியில் போகும். அவ்வளோதானே தவிர நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த கோர்சஸில். 70-30 வச்சுக்கலாமே. 70% ஆஃப் த கரிக்குலம் வில் ஸ்டில் பி த சேம். அதனால் உங்களுக்கு சிஏ படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. விக்னேஷ் பாபு அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐ எம் BE சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட் சார். கேன் யூ சஜஸ்ட் மீ ஏ ஆர்மி ஜாப் அண்ட் ஹவு டு அப்ரோச் இட்? ஈசன், இந்த கேள்வி உங்களுக்கானது. அவர் ஆர்மியில் சேர முடியுமா? அதற்கான வழி என்ன? நான் இதுக்காக ஸ்பெஷலாக சேர்க்கிறதுக்கு காரணமே வந்து நான் வந்து சிவில் இன்ஜினியர் தான். அண்ட் நான் வந்து என்னோட 3வது வருடம், அதாவது 3rd இயர் படிக்கும்போதே நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். இதுக்கு பேர் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். அது இப்போவும் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப குறைஞ்சபட்ச பசங்க தான் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது அந்தந்த சிட்டியில் 2-3 காலேஜில் நடக்கும். ஒவ்வொரு சிட்டிலையும் நடக்கும். கோயம்புத்தூரில் ஒரு 2 காலேஜில் நடந்தது இந்த வருஷம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் போயிருக்காங்க. இதுக்கு 3 ஆஃபீஸர் வந்திருந்தாங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து அடுத்து SSBக்கு கூப்பிட்டுருவாங்க. ஸோ இது ஒரு 3rd இயர், அதாவது 5th செமஸ்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 6th எதுவும் கிடையாது. 7th நீங்கள் பார்த்தீங்கன்னா BE முடிக்கிற வரைக்கும் 7th and 8th செமஸ்டரில் 8 அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இது எப்படின்னா ஆர்மியில் 2, நேவியில் 2, கோஸ்ட் கார்டில் 2, கோஸ்ட் கார்டில் 1, ஏர்ஃபோர்ஸில் 2. ஸோ குறைஞ்சது 7 இல்லைன்னா 8. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 14 அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது கரண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில். இதில் ஒரு பையன் இப்போ ஆல்ரெடி 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டான். இந்த 5ல் அவன் வந்து 2 இன்டர்வியூ மட்டும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போய் அவனால் குவாலிஃபை ஆக முடியல. ஆனால் இப்போ இன்னொரு 3 கால் லெட்டர் வச்சுருக்கான். ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. எல்லா இன்ஜினியரிங் சுஜித் சொன்ன மாதிரி இந்த காமன் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ், கோர் பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டிஃபென்ஸ் செக்டரில். சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து கடற்படையில் நேவல் ஆர்கிடெக்ட்ஸாக எடுப்பாங்க. அது வந்து கப்பல் கட்டும் தொழில். ஆர்மியில் வந்து பில்டிங்ஸு, பிரிட்ஜஸ், பார்டர் ரோட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் தான். அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் கிரவுண்ட் டியூட்டியில் எடுப்பாங்க. கடலோர காவல் படையில் வந்து ஜென்ரல் டியூட்டியில் போகலாம் நம்ம. ஓகே, அவருக்கு மிக விரிவான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்களே ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரகசியமும் இன்னைக்கு வெளில வந்திருக்குது. அடுத்தபடியாக ஜோதி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் ஜோதி, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். எங்க பையன் வந்து MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறான் சார். ஓகே, வந்து கட் ஆஃப் 152 கட் ஆஃப் தான் சார் இருக்கு. நீட் எழுதிருக்கிறாரு அவரு. ஃபாரின்ல படிக்கணும்னு சொல்றாங்களே சார், அந்த மாதிரி படிக்க வைக்கலாமா சார், அனுப்பலாமா சார்? அதை பத்தி கொஞ்சம் தெளிவு சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா. உங்களோட கேள்விக்கு சுஜித்.
இல்லை இன்ஜினியரிங் 152 கட் ஆஃப். இன்ஜினியரிங் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 152க்கு அவருக்கு சீட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. ஆண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் சீட்டு வந்து வேக்கண்டாக போகிறதுனால சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, ஃபாரினில் போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பைசா நிறையா இருந்தால் தாராளமாக ஃபாரினில் போய் படிக்கலாம். என்றைக்குமே அப்ராட் போய் படிக்கிறது வந்து யூஜி வந்து வி டோன்ட் ரெக்கமெண்ட் வெரி ஹைலி அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் ஒழிய. இப்போ 182 அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி மார்க் வந்து பெருசாக இல்லாததுனால அப்ராட் போய் படிக்கிற ஆப்ஷன் வந்து யூஜிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு யூஜி இங்கே படித்து பிஜிக்கு அப்ராட் போய் படிக்கிறது புத்திசாலித்தனம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் வந்திருக்கிற ஒரு கேள்வியை பார்க்கலாம். முக்தி பாலாஜி, மை டாட்டர் ஹேஸ் ஃபினிஷ்டு 12th வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். வாட் இஸ் தட் எஸ்எஸ்பி எக்ஸாம் சார்? வாட் ஷுட் ஐ டூ டு ஜாயின் இன் டிஃபென்ஸ்? இஸ் இட் சேஃப் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. நான் கேட்கணும்னு வெயிட் பண்ணியிருந்த ஒரு கேள்வியை ஒரு நேயரை கேட்டிருக்காங்க. ஈசன், பெண்களுக்கு இராணுவம் பாதுகாப்பானதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஆலோசனையை சொல்லுங்கள். ரொம்ப 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 பாதுகாப்பானது, ரொம்ப பாதுகாப்பானது, அதில் டவுட்டே கிடையாது. காரணம் என்னென்னா இவங்க எதை வச்சு அவங்க டிஃபென்ஸ் பாதுகாப்பாக பெண்களுக்குன்னு கேட்குறாங்கன்றது எனக்கு புரியல இந்த கேள்வி. ஆனால் ரெகுலராக எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா இவங்களே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான், நாட்டையே பாதுகாக்கிறவங்க தான் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ். அது பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. இவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? கண்டிப்பாக மிக மிக பாதுகாப்பு உள்ள ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா அதில் என்ன இல்லை, இவங்க அதிகாரி பொசிஷனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸை வந்து சிப்பாயை எடுக்கிறது கிடையாது, டிஃபென்ஸில் வந்து ஆஃபீஸர்ஸாக தான் எடுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே தான் ட்ரூப்ஸ் இருப்பாங்க, நம்பர் 1. நம்பர் 2, இவங்களை வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் போட மாட்டாங்க. காரணம் என்னென்னா அங்கே ஒரு லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஸோ அதனால் ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ்லேயும் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஃபீல்டுலேயும் பொதுவாக கேர்ள்ஸை போஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தால் கூட அவங்க இன்றைக்கி சண்டை போட்டு கேட்டுட்ருக்காங்க, எங்களுக்கும் கொடுங்க, எங்களுக்கு என்ன இல்லை, நாங்கள் ஏன் செய்ய முடியாது, ஆண்களுக்கு நாங்களும் நிகராக சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் இவர் வந்து இதை யோசிக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க +2ல் அப்படின்னா இப்போ வந்து வாய்ப்புகள் கம்மி தான். காரணம் என்னென்னா பயாலஜி படிச்சிருந்தா தான் கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்து ஆஃபீஸராக ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா மெடிக்கல்லையும் நர்சிங்லேயும் தான் கேர்ள்ஸ்க்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா பிஇ ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு கோர் டிசிப்ளினில் படித்து இதே 3rd இயர் ஒரு ஃபைனல் இயரில் அப்ளை பண்ணலாம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை மட்டும் இல்லை, நாட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்குற ஒருத்தவங்களால் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதான்ல. அவங்க சொல்லப்போனால் அவங்களோட ஃபைட்டிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தபடியாக சேலத்துலேருந்து வரதராஜன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் வரதராஜன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் எனக்கு டிடெக்டிவ் லைனில் போகணும். சாரி, டிடெக்டிவ் லைனில் டிடெக்டிவ். ஓகே ஓகே, சொல்லுங்கள். முடிச்சுட்டு என்ன சார் படிக்கிறது? ஓகே, +2 முடிச்சுட்டு அடுத்து. ஓகே, ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியில் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் அதை ஸ்பெஷலைஸ் ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னா கிரிமினாலஜி இன்றைக்கி அது வந்து படிக்கலாம். ஓகே, அது வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்லேருந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரைக்கும் பல கல்லூரிகள்லையும் பல யூனிவர்சிட்டிலையும் அந்த கோர்சஸ் இருக்குது. இன்னொரு கோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஜி வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி படித்து ஃபாரன்சிக் சயின்சஸ் அதில் படிச்சுட்டு அதுலேயும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் துப்பறியும் தொழில், அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்காகவும் நீங்கள் யூஜியில் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கலாம். பட் ப்ராட்லி நீங்கள் யாராவது குவாலிஃபை ஆன டிடெக்டிவ்ஸ் யார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட்லி கிரிமினாலஜி படித்தவங்கள தான் இருப்பாங்க. அதனால் அந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் ராணுவம் சம்பந்தமான ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். கார்த்திக் பிரபு அப்படின்றவர், கேன் ஐ டூ MBBS இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் வித்தவுட் அப்பியரிங் நீட்? ஒரு சட்ட சிக்கல் இருக்கிற மாதிரி தான் அந்த கேள்வியிலே தெரியுது. ஈசன் அவருக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? MBBSங்கிறது ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் அங்கே தான் இருக்குது, பூனேயில். படிக்கலாம். பட் நீட் இல்லாமல் கண்டிப்பாக படிக்க முடியாது. பிகாஸ் முன்னாடி இதுக்கு வந்து AFMC எக்ஸாம்னு தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று நடந்தது. AFMCன்னு இன்னொரு எக்ஸாம் தனியாக நடந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாமே கம்பைன் பண்ணி நீட்டுன்னு பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வேணும். நீட் எக்ஸாம்லேயே டாப் ஸ்கோரர்ஸ்க்கு எய்ம்ஸ் கிடைக்கும். எய்ம்ஸ் அல்லாதவங்க எய்ம்ஸ் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு AFMC செகண்ட் ஆப்ஷனாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கே படிக்கலாம். கண்டிப்பாக நீட் இல்லாமல் போக முடியாது. நீட் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிறத ஆக்கியிருக்கிறாங்க. அது கட்டாயம்தான். அது நீட் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அடுத்தபடியாக நம்ம வாட்ஸ்அப் வழியாக வந்திருக்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். சுஜித்,
Sir, I am Aruna. Sir, please guide me. I have filled form for CMC and JIPMER for MBBS. Now shall I opt paramedical course through the same form, or I have filled another form? I have given my 12th board exam through Maharashtra board. Can we get direct admission for these courses? Suggest me something in Bangalore. I am from Pune, Maharashtra. Please guide me. மகாராஷ்டிராலேருந்து சென்னைக்கு கேள்வி வருது, பெங்களூர்லேயும் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் அங்கே தனியாக தான் அப்ளை பண்ணி ஆகணும் ஃபார் ஷுர். ஓகே, அது வந்து பேராமெடிக்கல்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமில் எந்த இப்போ பெங்களூரில் என்னெல்லாம் டாப் காலேஜஸ் டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாத காரணத்தாலும் நம்ம காலேஜை பற்றி பேசுறதும் கிடையாது. பட் கோர்ஸ் அவங்களோட பிரைமரி கொஸ்டின் அதே அப்ளிகேஷன் போதுமா அப்படின்னா இல்லை, அதுக்கு தனியாக அப்ளை பண்ணி ஆகணும். நம்ம நிகழ்ச்சியோட வீச்சும் வந்து அதிகரிச்சிருக்கிறது இந்த கேள்வி காட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மகாராஷ்டிராலேருந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான விஷயத்தை தான் திரும்ப அவங்க தொடர்பு கொள்ளலாம். அந்த வாட்ஸ்அப் எண்ணில் அவங்களுக்கு கல்வியாளர் நேரடியாக அந்த விஷயங்களை கைட் பண்ணக்கூடிய கல்வியாளர்களோட தொடர்பு எண்ணை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை நாம் செய்வோம். அடுத்தபடியாக வந்து பிரசன்னா வர்தன் அப்படின்றவர் ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. சார், ஐ ஹவ் ஃபினிஷ்டு மெக்கானிக்கல் 3rd year. வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மீ டு ஜாயின் டிஃபென்ஸ் அண்ட் வாட் இஸ் IMA அண்ட் OTA? இந்த விஷயத்தையும் கேட்டிருக்காரு. அவர் டிஃபென்ஸில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஈசன்? மெக்கானிக்கல் 3rd year, மெக்கானிக்கல் மட்டும் இல்லை, 3rd year படிக்கக்கூடிய அனைத்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொன்ன மாதிரி 5th செமஸ்டர்லேயே யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் மூலமாக இந்தியன் ஆர்மிக்கு போகலாம். இதுக்கு வந்து IMA தான், இது வந்து டைரெக்டாக IMA தான் போகிறாங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமின்னு சொல்லக்கூடிய IMAக்கு தான் போவாங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கும் OTA-க்கும் என்ன வித்தியாசம், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு என்ன வித்தியாசம்னா, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கொடுக்குறாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 7 years அல்லது 10 years, எக்ஸ்டெண்டபிள் டு 14 years. 14 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வெளியில் வந்துடலாம். இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. பர்மனெண்ட் கமிஷன் வேணும், எனக்கு 20 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணும் ஆர்மியில், 20 வருஷத்துக்கு அப்புறமும் நாம் என்ன கண்டினியூ பண்ணணும், இல்லைனா வெளில பென்ஷனோட வரணும்னு நினைக்கிறவங்க இந்தியன் மிலிட்ரி அகாடமி போகலாம். இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி 2 பேருமே ஒரே மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஆவாங்க, ஒரே மாதிரி ரேங்க் கிடைக்கும், ஒரே மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் சர்வீஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. பட் ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன், இப்போ கட் ஆஃபுங்கிறது அங்கேயும் வந்துருச்சு. தயவுசெய்து அவங்க எஜுகேஷன்லேயும் ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 7.5 CGPA இருந்தால் தான் இப்போல்லாம் வந்து கால் லெட்டர் வருது. அதனால் தயவுசெய்து அவங்களோட CGPAவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கணேசமூர்த்தி சேலத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் கணேசமூர்த்தி, உங்களோட சந்தேகம் என்ன? சொல்லுங்க. வணக்கம் சார். +2 முடிச்சிருக்காப்ல. ஆமாங்க. சரி. இல்ல, உங்க கேள்வியை தெளிவா சொல்லுங்க. ஓகே, ஏர்ஃபோர்ஸ்ல திருச்சியில செலக்ட் பண்றாங்களா? ஆமா சார். அந்த சரி, அவர் இணைப்புல ஏதோ ஒரு சிக்கல். ஆனா அவர் கேட்க முன் வந்தது என்னன்னா, ஏர்ஃபோர்ஸ் சார்ந்த ஒரு பணிக்கான வேலை சேர்ப்பு அந்த மாதிரியான முகாம் ஏதோ நடைபெறது மாதிரி அவர் சொல்றாரு. ஈசன், இது பற்றின விவரங்கள் இருந்தால் நீங்கள் அவருக்கு தெளிவுபடுத்தலாம். பொதுவாக இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவுன்னு சொல்லுவாங்க. இது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு 4லேயுமே நடக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவுன்னு ஒன்று நடந்தாவே அது வந்து பொதுவாக சிப்பாய் கேட்டகரி, அதாவது சோல்ஜர் கேட்டகரி, ஏர்ஃபோர்ஸில் ஏர்மென்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில் எடுப்பாங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நடக்கும். மோஸ்ட்லி தாம்பரமில் தான் நடக்கும், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரமில் தான் நடக்கும் சென்னையில். பட் திருச்சியில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இவங்க அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அவங்க வந்து செலெக்ஷன் நடத்துவாங்க, ப்ரிலிமினரி செலெக்ஷன் சொல்லி நடத்துவாங்க. அதுவும் வந்து இப்போ சீக்கிரமாக வரதா கேள்விப்பட்டிருக்கேன். அதை அட்டன் பண்ணலாம். பட் அதுக்கு குறைஞ்சபட்சம் கிராஜுவேஷன் வேணும். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும்னு நம்புவோம். அடுத்தபடியாக இன்னும் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இது பற்றின விவரம் தெரியக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு கூட நீங்கள் ஆலோசனை பெறலாம். நிகழ்ச்சியில் அழைத்ததற்கு நன்றி. அடுத்தபடியாக வாட்ஸ்அப் வழியால் வந்திருக்கிற மற்றொரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். சார், ஐ எம் கோயிங் டு ரைட் QCET எக்ஸாம். ஐ சூஸ் டெக்ஸ்டைல், பவர் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. வாட் இஸ் ஸ்கோப் ஆஃப் இந்த 3 கோர்ஸை சொல்லி சாய்ஸாக அவர் வச்சுக்கிட்டு இந்த 3த்துல எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு சுஜித். ஓகே, ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்க்கு வந்து ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இன்றைக்கி ஒரு லல் பீரியட் இருக்குது அப்படின்றாங்க.
ஒரு 4th ரெவல்யூஷனில் நியூ கைண்ட் ஆஃப் கட்டிங் எஜ் டெக்னாலஜி மிஷின் லேர்னிங் அது மாதிரியான கோர்சஸ் ஜாஸ்தி வரதுனால அது தட்ஸ் கோயிங் டு பி an evergreen கோர்ஸ். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் பவர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பவர் இன்ஜினியரிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும் போத் இந்தியா as well as in India as well as abroad. ஸோ அதனால் தாராளமாக அது அந்த ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா பவர் இன்ஜினியரிங்க்கு வந்து அவங்க எடுத்து படிக்கலாம் கண்டிப்பாக. நிச்சயமாக. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் கார்த்திகேயன் ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வினா, சார் ஐம் கார்த்திகேயன் ஃப்ரம் வெல்லூர் பர்சூயிங் பி in Tamil Nadu when Army Open Selection 2017 held and when online application is started please clear my doubt அப்படின்னு கேட்டிருக்காரு. ஈசன் இது தொடர்ச்சியாக வந்து இந்த இணையதளத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அந்த இணையதளங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த 4 விஷயங்களுக்கும் ஓப்பனிங் எப்போ இருக்குது, எப்போ இன்டர்வியூ நடக்குது, அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான இணையதளங்களோட பெயர்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஓப்பன் செலெக்ஷன் டிரைவ்னு சொன்னாவே வந்து இது வந்து சிப்பாய்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து ஆஃபீஸருக்கு நான் சொன்ன மாதிரி கேம்பஸ் மூலமாக தான் வருவாங்க, யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஆஃபீஸர் ஆகணும், என்ஜினியரிங் படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கவர் வந்து கண்டிப்பாக அந்த 3rd இயரில் அப்ளை பண்ணி இல்லைனா ஃபைனல் இயரில் அப்ளை பண்ணி ஐ திங்க் இந்த கனெக்ஷன் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம், ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாம் இவர் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுவா அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா 27 வயசு வரைக்கும் என்ஜினியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸோ அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இவர் ஒரு சோல்ஜராக தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் வந்து 19 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 19-20 வயசுக்குள்ளே இருந்தால் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸில் போகலாம். அது 12ஆவதே போதும், 12th படிச்சிருந்தாவே அதுக்கு போதும். நிச்சயமாக கடந்த 1 மணி நேரமாக பல்வேறு கல்வி சார்ந்த தகவல்களையும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்தும் பேசணும். கோவையிலேருந்து இணைஞ்சு தகவல்களை பகிர்ந்துட்ட ஈசனுக்கும் அதே மாதிரி நம்ம அரங்கத்தில் நேரடியாக வந்து பகிர்ந்து கொண்ட சுஜித்துக்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. இது ஈரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம்.